வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போது விசேட பாதுகாப்பிற்காக போலீசாரை ஈடுபடுத்துவதற்கு தீர்மானம். அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் 3ஆம் தவணை விடுமுறைக்காக இன்று முதல் மூடப்பட உள்ளன. பிலிப்பைன்ஸில் வீசிய சூறாவளி காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 379 உயர்வு. இனி விரிவான செய்திகள். சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் போது விசேட பாதுகாப்பிற்காக போலீசாரை ஈடுபடுத்துவதாக சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் விடுக்கும் கோரிக்கைக்கு அமைய போலீசார் அல்லது போலீஸ் விசேட அதிரடிப்படையினரிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சின் செயலாளர் GS விதானகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளி மாவட்டங்களில் சிறைச்சாலைகளில் உள்ள தனியக்க துப்பாக்கிகள் பாதுகாப்பு தரப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலாக டிபிட்டர் எனப்படும் துப்பாக்கி சிறைச்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் GH விதானகே கூறியுள்ளார். அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் 3ஆம் தவணை விடுமுறைக்காக இன்று முதல் மூடப்பட உள்ளன. இதேவேளை மாணவர்களுக்கான இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை என்பன வலயக்கல்வி பணிமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி கல்வி அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். அங்கிருந்து பெரும்பாலான பாடசாலைகளுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை என்பன அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்த சலுகைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாது போயுள்ள மாணவர்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார கூறினார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு அல்லது 16 வயது பூர்த்தியடையாத மாணவர்கள் தபால் அடையாள அட்டை என்பவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார கூறினார். அவ்வாறு இல்லாவிடின் பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது பாடசாலை அதிபர் உறுதிப்படுத்திய ஆவணத்தில் தமது 2 நிழற்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் கிராம சேவை உத்தியோகத்தர் ஊடாக இவ்வாறு நிழற்படங்களுடன் உறுதிப்படுத்திய ஆவணத்தை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிடையில் பரீட்சை நடைபெறும் வேளையில் தேசிய அடையாள அட்டை கிடைத்தால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அதிகளவிலானோர் தற்போது வருகை தருவதாக திணைக்களத்தின் ஆணையாளர் தனக்கு அறிவித்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை விரைவில் பெற்றுக் கொள்வதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலையில் பாபுல் போதைப்பொருள் விற்பனை செய்த மாணவன் ஒருவர் கிரிபாவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை அதிபரினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பள பிரச்சினையை அடிப்படையாக வைத்து ரயில்வே ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஊழியர்களின் தரப்படுத்தலுக்கு அமைய ஊதியம் வழங்கப்படாமைக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சம்மேளனத்தின் ஏற்பாட்டாளர் ஜனக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த வேலைநிறுத்த போராட்டம் 24 மணித்தியாலத்திற்குள் முடிவடைய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வேலைநிறுத்தத்தை எதிர்நோக்க தயார் நிலையில் உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நேற்றிரவு தபால் சேவையில் ஈடுபடவிருந்த சில ரயில்கள் சேவையில் ஈடுபடவில்லை என புகையிரத கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது.
ஒவ்வொரு காலை வேளையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றைய தினம் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள ஆங்கில திரைப்படம் தொடர்பான பார்வை காத்திருக்கின்றது. Ask not whence the thunder comes, for between heaven and earth is a perilous place, home to a fearsome giant race who hunger to conquer the mortals below, waiting for the seeds of revenge to grow. I saw your light and I'm lost. What are you doing out in this nasty weather? Your Highness. These your books? My father used to read that to me. I like a good adventure. I'm looking for an adventure of my own. What? Am I dead? Not just yet. What do you suppose is up there? I never suppose. I simply prepare for everything. At last, mankind have returned. They're uglier than I remember. Our mission is to find and return the princess. Tomorrow, you shall return below with me as your new king. Are you mad? I'm talking to giants at the moment. Are you ready, my brothers? Let's cut a few of them down to size, shall we? Another way out of here. You make everything sound so simple. Simple farm boy. Not at all. Who are you? It's Jack! Ready? That worked out better than I expected. இத்துடன் இன்றைய எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 11:25 எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.